திராவிட இயக்க பாசறையின் தலைவர் நம் போற்றுதலுக்குரிய தமிழகத்தின் எதிர்காலம் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் இப்போது தலைமையுரையாற்றுவார்கள். அன்புள்ள இளைஞரணி பயிற்சி பாசறை கூட்டத்திற்கு முன்னிலையேற்று எழுச்சியோடு ஏற்றத்தோடு வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அருமை நண்பர் மூத்த சாமிநாதன் அவர்களே, திராவிட இயக்க வரலாறு என்கிற தலைப்பில காலையில எழுச்சியோடு உரையாற்றி இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தின் வெளியீட்டு செயலாளர் அண்ணன் செல்வேந்திரன் அவர்களே, மொழிப்போர் என்கிற தலைப்பில் உணர்ச்சியோடு உரையாற்றி அமர்ந்துள்ள முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சபாபதி மோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோவை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்களே, அன்பிற்கினிய திருப்பூர் மாநகரத்தினுடைய முன்னாள் மேயர் செல்வராஜ் அவர்களே, மாநில இளைஞரணியினுடைய துணை செயலாளராக வருகை தந்து எனக்கு என்றைக்கும் துணை நிற்கக்கூடிய அருமை நண்பர்கள் மா சுப்பிரமணியம் அவர்களே, சுகவனம் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, சுபாத்தா சம்பத் அவர்களே, சுபா சந்திரசேகரன் அவர்களே, அசன் முகமது ஜின்னா அவர்களே, தம்பி ஐபி செந்தில்குமார் அவர்களே, திருப்பூர் மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர் ஜெயக்குமார் அவர்களே, துணை அமைப்பாளர்கள் மெய்ஞானமூர்த்தி அவர்களே, சுரேஷ்குமார் அவர்களே, அப்துல் ரஹீம் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, கதிரேசன் அவர்களே, மாநகரத்தினுடைய அமைப்பாளர் செந்தில்குமார் அவர்களே, துணை அமைப்பாளர்கள் நாகராஜன் அவர்களே, சிராஜுதீன் அவர்களே, ஆனந்த் அவர்களே, சரவணகுமார் அவர்களே, நம்முடைய கழகத்தினுடைய ஐம்பெரும் முழக்கங்களாம் அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், இந்திய திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற தலைப்பில இங்கு மேடை ஏறி தங்களுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டியிருக்கக்கூடிய இளைஞரணியை சார்ந்த என்னுடைய அன்பிற்கினிய அருமை தோழர்களே, திருப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய நகர கழகம், ஒன்றிய கழகம், பேரூர், அதேபோல் மாநகரத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய பகுதி கழகங்கள், இந்த அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய இளைஞரணியின் அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, இந்த பாசறை கூட்டத்திற்கு எல்லா வகையிலும் துணை நின்று இந்த பாசறை கூட்டம் எழுச்சியோடு ஏற்றத்தோடு நடைபெற வேண்டும் என்கிற உணர்வோடு வெளியிலே அமர்ந்து நம்மை உள்ளே விடவில்லையே என்று சிறிதும் கவலைப்படாமல் வெளியிலிருந்து நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்கிற உணர்வோடு வெளியிலே அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஊக்கத்தை உற்சாகத்தை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கழக முன்னோடிகளை, மாவட்ட
மாவட்ட கழக, ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, பொறுப்பாளர்களே, என் பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய ஈடு இணையற்ற இளைஞரணியின் எண்ணரும் இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வணக்கம். இன்று காலையிலிருந்து இந்த நேரம் வரையில திருப்பூர் மாவட்டத்தினுடைய இளைஞரணியின் பயிற்சி பாசறை கூட்டம் எழுச்சியோடு நடைபெற்று அதனுடைய நிறைவு நிகழ்ச்சியாக சிறப்புரை அல்ல, நன்றியுரை ஆற்றக்கூடிய நிலையில் நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். காலையிலே இந்த பாசறை கூட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றும் நேரத்தில் குறிப்பிட்டு சொன்னேன், இந்த பாசறை கூட்டம் எப்படி ஒரு கட்டுப்பாட்டோடு இங்கு தொடங்கப்படுகிறதோ அது முடிவடைகிற வரையில இந்த கட்டுப்பாட்டை காத்து வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு மட்டுமல்ல கொஞ்சம் ஆணையோடு கண்டிப்போடு ஒரு கட்டளையை உங்களிடத்திலே நான் பிறப்பித்தேன். அந்த கட்டளையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு காலையிலிருந்து இந்த நேரம் வரையில மிகுந்த கட்டுப்பாட்டோடு, ஏன் இதுவரையில் நடைபெற்றிருக்கக்கூடிய பயிற்சி பாசறை கூட்டங்களில் இப்படி ஒரு கட்டுப்பாட்டை நான் பார்த்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அடுத்து நடைபெறக்கூடிய பாசறை கூட்டங்கள் இந்த கூட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அடுத்து கோவையிலே நடத்துவதற்கு அவருடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி காத்துக் கொண்டிருக்கிறார். எனவே அதை எப்படி நடத்துவது என்று கண்காணிக்க முடிவடைகிற நேரத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார். அண்ணன் அவர்களே, நீங்கள் காலையில் இருந்து இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய எண்ணம். எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், காலையிலிருந்து இந்த நேரம் வரையில இதே கட்டுப்பாட்டை நம்முடைய இளைஞரணியை சார்ந்த நண்பர்கள் கட்டி காத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் பார்த்தோம், நீங்களும் பார்த்திருக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்து இங்கு நடத்தக்கூடிய அந்த கூட்டத்திற்கு அது பயன்படும் என்கிற அந்த உணர்வோடு என்னுடைய எண்ணங்களை நான் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த பாசறை கூட்டம் என்பது ஏதோ கூடினோம் கலைந்தோம் என்பதோடு நம்முடைய கடமை முடிந்துவிடக்கூடாது. பல்வேறு தலைப்புகளில் நம்முடைய கழக முன்னோடிகள் உரையாற்றினார்கள். அதை கேட்டோம், ரசித்தோம், உள்வாங்கினோம் என்ற நிலையில் நாம் இருந்துவிடக்கூடாது. ஆக முதல் கூட்டமாக மற்ற மாவட்டங்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய வகையில நடைபெற்றிருக்கக்கூடிய கூட்டமாக நடத்தி முடித்தோம் என்ற அந்த பெருமையோடு நாம் இருந்துவிடக்கூடாது. எந்த நோக்கத்திற்காக அண்ணன் செல்வேந்திரன் அவர்கள் இங்கு காலையில பேசுகிற நேரத்தில் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை குறிப்பிட்டு சொல்லுகிற போது, அதேபோல் மொழிப்போரை பற்றி உணர்ச்சியோடு நம்முடைய பேராசிரியர்கள் இங்கே விளக்கி சொன்ன போது, அவைகளெல்லாம் எந்த நோக்கத்தோடு நடைபெற்றது, அதனால் இன்றைக்கு நாம் எந்த நிலையை அடைந்திருக்கிறோம், நாமெல்லாம் இன்றைக்கு தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து இந்த தமிழகத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அப்படி வாழ்வதற்கு காரணமாக இருந்த தலைவர்களை எல்லாம் அவர்கள் இங்கு அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். ஆக அவற்றை நாம் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டு நாமும் அவர்கள் வழி நின்று நம்முடைய கடமையை நிறைவேற்றிட வேண்டும், அதற்கு இந்த பாசறை கூட்டம் பயன்பட வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
பயிற்சி பாசறை கூட்டத்தை பொறுத்தவரையில் நான் ஒரு கணக்கை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றியங்கள் 13. அந்த 13 ஒன்றியங்களிலிருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணியினுடைய எண்ணிக்கை 545. அதேபோல நகரங்கள் 5. அந்த 5 நகரங்களிலிருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணி எண்ணிக்கை 141. 16 பேரூர்கள் இருக்கிறது. ஆக அந்த அமைப்பின் சார்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வரையில 8 பகுதிகள். அந்த 8 பகுதியிலிருந்து 147 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த திருப்பூர் மாவட்ட திமுக இளைஞரணி பயிற்சி பாசறை கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை 925 இளைஞரணி தோழர்கள். சில மாவட்டங்களில் இதைவிட எண்ணிக்கையில் அதிகம் இருந்திருக்கலாம். நான் காலையிலே கூட குறிப்பிட்டு சொன்னேன். இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பாசறை கூட்டத்தினுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால், இந்த 925 பேரும் 100 ரூபாய் கட்டணத்தை செலுத்தி வந்திருக்கக்கூடிய கூட்டமாக இந்த பயிற்சி பாசறை கூட்டம் நடந்திருக்கிறது என்பது உள்ளபடியே பெருமைப்படத்தக்க ஒரு செய்தியாகும். இது மற்ற மாவட்டங்களுக்கு வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த வகையில் இந்த பயிற்சி பாசறை கூட்டம் சிறப்போடு நடைபெற வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை நண்பர் சாமிநாதன் அவர்கள், இயற்கையாகவே அவர் என்னதான் மாவட்ட செயலாளராக இருந்தாலும் இளைஞர் அணியிலிருந்து வந்தவர். அந்த பாசம் அவர் நிச்சயம் விட்டு விலகாது என்பது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் புரியும். ஒருங்கிணைந்த ஈரோடு மாவட்டம் அன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருந்த போது, அப்போது அந்த மாவட்டத்தினுடைய இளைஞரணியின் துணை அமைப்பாளராக, அதற்கு பிறகு மாவட்டத்தினுடைய அமைப்பாளராக, அதையும் தாண்டி மாநில இளைஞரணியின் துணை செயலாளர்களில் ஒருவராக இருந்து பணியாற்றி இன்றைக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய அருமை நண்பர் சாமிநாதன் அவர்கள். ஆக அவர் ஆர்வத்தோடு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை அமைத்து தந்ததில் எந்தவித ஆச்சரியமும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் எல்லா மாவட்டங்களையும் மிஞ்சக்கூடிய அளவிற்கு நம்முடைய மாவட்டத்தில் இந்த பயிற்சி பாசறை கூட்டம் நடந்திட வேண்டும் என்று ஒரு கங்கணம் கட்டி கொண்டு அந்த பணியில ஈடுபட்டார். அதில் அவர் முழு அளவிற்கு வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக அதற்காக இளைஞர் அணியின் சார்பில் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்க விரும்புகிறேன். மாவட்ட செயலாளரோடு துணை நின்று பணியாற்றியிருக்கக்கூடிய மாவட்ட இளைஞர் அணியின் அமைப்பாளர் ஜெயக்குமார், துணை அமைப்பாளர்களாக இருக்கக்கூடிய விஞ்ஞானமூர்த்தி, சுரேஷ்குமார், அப்துல் ரஹீம், ரவிச்சந்திரன், கதிரேசன், அதேபோல இளைஞர் அணியினுடைய ஏனைய நண்பர்கள் முழு அளவில எல்லா வகையிலும் துணை நின்று பல்வேறு வகைகளில் ஒத்துழைப்பு நல்கியிருக்கக்கூடிய பல்லடம் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ராஜசேகர் அவர்கள், அதைத் தொடர்ந்து நம்முடைய மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் சோமசுந்தரம் அவர்கள், மாவட்டத்தினுடைய அவைத் தலைவர் சிவ சபாபதி அவர்கள், பொருளாளர் பழனிசாமி அவர்கள், பொதுக்குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன், சித்திக், பல்லடம் நகர கழகத்தினுடைய செயலாளர் விமல் பழனிசாமி அவர்கள், விவசாய தொழிலாளர் அணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய மாரப்பன் அவர்கள், ஆறுமுத்தாம்பாளையம் சின்னப்பன் அவர்கள், பல்லடம் ஒன்றிய இளைஞர் அணியின் அமைப்பாளர் பாலசுப்ரமணி, துணை அமைப்பாளர் இளங்கோ, ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி, ஈஸ்வரன்,
தோடம் ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளாக சுப்பிரமணி, கிருஷ்ணமூர்த்தி, சிவக்குமார் மற்றும் சுப்பராயன், கணேஷ்குமார், ரவி, தண்டபாணி, வழக்கறிஞர்கள் குமார், சிவக்குமார், அன்பு என்கிற சுப்பிரமணி, வீரபாண்டி சேகர், முன்னாள் இளைஞர் அணியினுடைய துணை அமைப்பாளர் ஜெயராமகிருஷ்ணன், தொண்டரணியினுடைய அமைப்பாளர் குப்புசாமி உள்ளிட்ட தொண்டரணியை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள், அதேபோல் மற்றும் மாநகர அமைப்பாளர்கள் செந்தில்குமார், துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய நாகராஜ், சிராஜுதீன், ஆனந்தன், சரவணகுமார் போன்ற கழக நண்பர்களுக்கு, முன்னோடிகளுக்கு, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களுக்கு, எல்லா வகைகளிலும் துணை நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். தனித்தனியாக ஒவ்வொரு பெயரையும் சொல்லி அவரவர்களுக்கு நன்றி நன்றி என்று சொன்னால் நேரம் அதிகமாகிக் கொண்டிருக்கும். எனவே ஒட்டுமொத்தமாக ஒரே வரையில் சொன்னால் அது அத்தனை பேருக்கும் பொருந்தும் என்ற அடிப்படையில் நம்முடைய மாவட்ட செயலாளர் அருமை நண்பர் சாமிநாதன் அவருக்கு துணை நின்ற அனைவருக்கும் நன்றி 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 என்று நான் இந்த நேரத்தில் தலைமை கழகத்தின் சார்பில், இளைஞர் அணியின் சார்பில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் எந்த அமைப்பாளர் கூட்டத்திலும் இல்லாத வகையில் முதல் கூட்டமாக இந்த கூட்டத்தில் நம்முடைய இளைஞரணி நண்பர்களை மேடைக்கு அழைத்து கழகத்தினுடைய 50 முழக்கங்களாக இருக்கக்கூடிய அந்த தலைப்புகளில் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு 5 நிமிடம், அதிகமானால் ஒரு 7 நிமிடம், இன்னும் அதிகமானால் ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாக உங்கள் உரையை தயாரித்து இங்கு வந்து உரையாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதற்குரிய விளம்பரங்கள் நம்முடைய மாவட்ட செயலாளர் மூலமாக உங்களுக்கு சொல்லப்பட்டு அந்த அடிப்படையில் காலையிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த நேரத்தில் 11 பேர் பேசுவதற்கு இங்கு பெயர்களை தந்திருந்தார்கள். நான் காலையில் அதை குறிப்பிட்டு சொன்னேன். 11 பேர்கள் மட்டுமல்ல, இன்னும் யாராவது பேச விரும்பினால், பேசுவதற்கு தயாராக இருந்தால், அதற்கு நீங்கள் விருப்பப்பட்டால், உங்கள் பெயரை எழுதி மேடைக்கு அனுப்பி வைத்தால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்று நான் எடுத்துச் சொன்னேன். ஆக அந்த 11 பேரையும் தாண்டி இன்னும் ஒரு 10 பேர் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் அந்த பெயரை குறித்து அனுப்பி அவர்களும் அழைக்கப்பட்டு இங்கு ஏறக்குறைய 21 பேர் உரையாற்றி இருக்கிறீர்கள். ஆக அந்த 21 பேர்களும் இங்கு உரையாற்றிய நேரத்தில் நாங்கள் மெய்மறந்து அமர்ந்திருந்தோம். ஏறக்குறை ஒரு 2 மணி நேரம் அதற்காக ஒதுக்கினோம். அந்த 2 மணி நேரம் எப்படி போனது என்று எங்களுக்கு புரியவில்லை, தெரியவில்லை. இன்னமும் அதை நினைத்து நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு உங்களுடைய நான் சொன்னேன், சிறப்பாக பேசக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்து இந்த விழாவில நிறைவு நிகழ்ச்சியில பரிசுகள் வழங்கப்படும் என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். இதை ஏதோ நாங்கள் பரிசு குறிப்பிட்டு சிலருக்கு வழங்குகிறோம் என்று சொன்னால் ஏதோ மற்றவெல்லாம் சிறப்பாக பேசவில்லையா என்று யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளபடியே நான் குறிப்பிட விரும்புகிறேன், இங்கு வந்து பேசி அத்தனை பேருமே பரிசுக்கு உரியவர்கள். அதிலே யாருக்கும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் செல்வேந்திரன் அவர்கள், நம்முடைய பேராசிரியர் அவர்கள், நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் என்னிடத்தில் சில பேர் பேசிய நேரத்தில் அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன அந்த செய்திகளை சொல்லி சிறப்பாக பேசினார்கள் என்று குறிப்பிட்டு சொன்னார்கள். எனக்கு அவர்கள் பேசிய பேச்சிலை கூட அதிகமான அளவிற்கு கவரக்கூடிய வகையில என்னுடைய உள்ளம் இருந்ததா என்று கேட்டால் இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி என்னை கவர்ந்தது, என் மனதை தொட்டது என்னவென்று கேட்டால், மேடை ஏறி வந்து தைரியமாக நின்று பேசினார்களே, அதுவே நம்முடைய இளைஞர் அணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றி. ஆக அதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. ஆக அத்தனை பேருமே பரிசுக்குரியவர்கள் தான். எனவே அத்தனை பேருமே பாராட்டுக்குரியவர்கள் தான். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னொரு 5-6 பாசறை கூட்டங்கள் இதுபோல நடத்தி முடித்து
இன்றைக்கு நம்முடைய முன்னோடிகள் அழைத்து வந்து பேச வைத்திருக்கிறோமே, இவர்களெல்லாம் விட்டுவிட்டு உங்களை அழைத்து பாசறை கூட்டங்களை நடத்தலாமா என்று கூட எங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கிறது. ஆக அதற்கு நாம் தயாராக வேண்டும். அதற்குத்தான் இந்த பாசறை கூட்டம் பயன்பட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே அந்த வகையில் அதனால்தான் உங்களை தேர்வு செய்கிற நேரத்தில் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளாமல் நம்முடைய மாநிலத்தினுடைய துணை செயலாளராக இருக்கக்கூடிய இடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைத்து அவர்கள் சில மதிப்பெண்களை போட்டு அதற்கு பிறகு அவற்றையெல்லாம் ஒப்பிட்டு அவர்கள் பரிசு, மூன்றாவது பரிசு, அதற்கு பிறகு ஆறுதல் என்ற நிலையில 4 நண்பர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த பெயர்களை நான் இங்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் என்ற தலைப்பில் திருப்பூர் கார்த்திகேயன் 8வது பகுதியினுடைய வீரபாண்டி பகுதியைச் சார்ந்த நண்பர், அவர் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். எழுந்து நில்லுங்க. திருப்பூர் கார்த்திகேயன், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து 2வதாக அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்ற தலைப்பில் உரையாற்றிய தாராபுரம் நகரத்தினுடைய துறை அமைப்பாளர் உதயச்சந்திரன் அவர்கள், தாராபுரம் அமைப்பாளர் உதயச்சந்திரன் அவர்கள். துணை அமைப்பாளர். அடுத்து 3வதாக அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்ற தலைப்பில் உரையாற்றிய தாராபுரம் ஒன்றியத்தினுடைய துணை அமைப்பாளர் மணிவாசகம் அவர்கள். ஆறுதல் பரிசாக இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்ற தலைப்பில் உரையாற்றிய பேராசிரியர் சிவராஜா அவர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எனவே இந்த 4 பேருக்கு மட்டும் என்னுடைய வாழ்த்தல்ல, உரையாற்றிய அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த பாசறை கூட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இளைஞர் அணி என்பது முதலில் 1980ஆம் ஆண்டு மதுரை ஜான்சி ராணி பூங்காவில தலைவர் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. ஆக 80ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருந்தாலும், ஆனால் 1965, 66ஆம் ஆண்டுகளில் இங்க நம்முடைய பேராசிரியர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னாரே, 66ஆம் ஆண்டு சென்னையில நடைபெற்ற ஒரு மாநகராட்சி தேர்தலில் வாக்கு சேகரிக்கிற பணியில ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவனாக நான் ஈடுபட்ட அந்த வரலாற்று நினைவு நிகழ்ச்சியை அவர் இங்கே குறிப்பிட்டு சொன்னார். ஆக 65, 66, 67 போன்ற அந்த ஆண்டுகளில் நாங்கள் இருக்கக்கூடிய, அதாவது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கும் இருக்கக்கூடிய கோபாலபுரம், அந்த கோபாலபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே தான் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் என்று கூட நான் சொல்ல மாட்டேன், சிறுவர்கள், அங்கு இருக்கக்கூடிய இந்த சிறுவர்களை எல்லாம் ஒன்றாக நாங்கள் சேர்த்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தினோம். அந்த அமைப்பிற்கு என்ன பெயர் சூட்டினோம் என்றால், நாங்களாகவே சூட்டிக் கொண்டோம், கோபாலபுரம் இளைஞர் திமுக என்று அந்த அமைப்புக்கு நாங்களாகவே ஒரு பெயரை சூட்டிக் கொண்டு அந்த அமைப்பை முதலாக அங்கே நாங்கள் தொடங்கினோம். அது தொடங்கப்பட்ட இடம் எந்த இடம் என்று கேட்டால், கோபாலபுரத்திற்கு வந்தவர்களுக்கு தெரியும், அந்த பகுதியை அறிந்தவர்களுக்கு புரியும். தலைவருடைய இல்லத்திலிருந்து ஒரு அந்த தெருவினுடைய மூளை பகுதியில் ஒரு 5-6 கடைகள் இருக்கும், இன்றைக்கும் இருக்கிறது. சலவையாளர் கடை உண்டு, பெட்டி கடை உண்டு, வெற்றப்பாய்க்கு கடை உண்டு, அதற்கு பிறகு ஒரு 5-6 கடைகள் உண்டு. அது இடையில ஒரு கடை, அது என்ன கடை என்று சொன்னால் முடி திருத்தக்கூடிய நிலையம், பார்பர் ஷாப். அந்த முடி திருத்தக்கூடிய நிலையத்திலே உட்கார்ந்துதான் கோபாலபுரம் இளைஞர் திமுக 1966 ஆண்டில் இறுதியில அன்றைக்கு நாங்கள் இதை முதலாக இந்த அமைப்பை நாங்கள் தொடங்கினோம். அப்படி தொடங்கப்பட்ட அமைப்பின் சார்பில் அண்ணாவினுடைய பிறந்த நாள் விழா, தமிழர் திருநாள் விழா, கழகத்தினுடைய கொடியேற்று விழா, இன்று இப்படி பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நாங்கள் நடத்தியது உண்டு.
அப்படி நடத்துகிற நேரத்திலே தான் 67ஆம் ஆண்டு நாம் ஆட்சிக்கு வருகிறோம். அறிஞர் அண்ணா அன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பை ஏற்கிறார். பொறுப்பேற்ற அண்ணாவினுடைய பிறந்த நாள் 68ஆம் ஆண்டு வருகிறது. அப்பொழுது அவருக்கு வெறும் பிறந்த நாள் மட்டுமல்ல, மணி விழாவாக அந்த பிறந்த நாள் வருகிறது. ஆக அவருடைய பிறந்த நாள் மணி விழாவாக வருகிற காரணத்தால் அதை கோபாலபுரம் இளைஞர் திமுகவின் சார்பிலே நாங்கள் கொண்டாடிட வேண்டும் என்று நாங்களாகவே முடிவு செய்து அதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் கவனிக்க தொடங்கினோம். அப்பொழுது சட்ட மேலவை உண்டு. மேலவையினுடைய தலைவராக மறைந்த சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் அன்றைக்கு பொறுப்பில் இருந்தார்கள். அவரை இப்போ அவருடைய இல்லத்திலே சந்தித்து நாங்கள் செய்தி கேட்டோம். அண்ணாவுடைய மணி விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும், நாங்கள் அண்ணாவை அழைக்கப் போகிறோம். அப்போது அந்த விழாவிலே நீங்கள் பங்கேற்றவருக்கு பொன்னாடை அணிவிக்க வேண்டும், அவருடைய மணி விழா என்று சொல்லி கேட்டோம். மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னார், இதற்கு என்னிடத்தில் தேதியை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, அண்ணாவுடைய ஒப்புதலை பெற்றுவிட்டு தேதியை சொல்லுங்கள், நான் வருகிறேன் என்று சொன்னார். உடனடியாக அண்ணாவுடைய இல்லத்திற்கு சென்றோம். நுங்கம்பாக்கத்தில் அவருடைய இல்லத்திற்கு சென்றோம். அப்பொழுது அண்ணா மாடியில கொஞ்சம் உடல் நலிவுற்ற நிலையிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் மாடியிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். கீழே சில தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். மறைந்த எண்ணியம் அவர்கள், நாவலர் அவர்கள், மறைந்த ராஜாராம் அவர்கள், ஆசைத்தம்பி அவர்கள், அம்மையார் சத்தியவாணி முத்து போன்றவர்கள் எல்லாம் கீழே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சிறுவர்களாக உள்ளே போகிறோம். எங்க வந்தீங்கன்னு கொஞ்சம் அதட்டலோடு கேட்டார்கள். சொன்னோம் விவரத்தை. அதெல்லாம் அண்ணாவை இப்ப பார்க்க முடியாது, அவர் உடல் நலிவுற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் நாங்கள் திரும்பி ஏமாற்றத்தோடு வீட்டிற்கு வந்துவிட்டோம். வீட்டிற்கு வந்து ஒரு அரை மணி நேரத்திற்குள்ள வீட்டு வாசலிலே ஒரு கார் வந்திருக்கிறது. அது யாருடைய கார் என்றால் அண்ணாவுடைய கார். அந்த காரினுடைய எண் கூட இன்னும் என்னுடைய நினைவில் ஆழமாக பதிந்திருக்கிறது. 7007 7007 காரினுடைய எண். அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது அரசாங்கத்தின் சார்பில் அவர் பயன்படுத்திக் கொண்டிருந்த காரினுடைய எண் அது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த காரை ஓட்டி வந்த டிரைவருடைய பெயர் கூட இன்னும் என்னுடைய பசுமையாக இருக்கிறது உள்ளத்திலே. சண்முகம், இப்போ இறந்து விட்டார். அவர் காரை விட்டு இறங்கி நேர வீட்டிற்குள்ளே வருகிறார். என்னால வாப்பா போப்பான்னு கூப்பிடுவார். என்ன அண்ணா பார்க்க வந்தா வீட்டுக்கு வந்துட்டு அண்ணா உன்னை கூப்பிட்டு சொன்னார், வான்னு அவசரமா இழுத்துட்டு போனார். என்ன அந்த கார்ல ஏறி அவருடைய அண்ணாவுடைய வீட்டிற்கு போகிறோம். அண்ணா படுத்திருக்கிறார் மாடியில. என்ன வந்தா போயிட்டேன்னு கேட்டார். நாங்கள் விஷயத்தை சொன்னோம். உங்களுக்கு மணிவிழா நடத்த நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். சிலம்பு செல்விடத்தில் தேதி கேட்டோம். தேதி தருவதாக ஒப்புதல் தந்திருக்கிறார். உங்கள் தேதி முதலில் முடிவு செய்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார். சரி தருகிறேன் என்று சொன்னார். இல்லை இல்லை இப்போதே தாருங்கள் என்று கேட்டேன். சரி தருகிறேன், போ பார்த்து விட்டு சொல்லுகிறேன். இல்லை இல்லை இப்போதே வேண்டும் கேட்டேன். நம்ம அப்பன மாதிரி இப்படி வாதம் பிடிக்கிறேன். அதற்கு பிறகு தேதியும் தந்தார். ஆனால் அந்த தேதியில அந்த நிகழ்ச்சியில் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. காரணம், கடுமையான நோய்க்கு அவர் ஆளாக்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு சென்று அறுவை சிகிச்சை முடித்துவிட்டு தாயகமாம் தமிழகத்திற்கு திரும்பி, ஆனால் நீண்ட நாள் நம்மிடத்திலே வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு நம் அனைவரையும் மீளா துயரிலே ஆழ்த்திவிட்டு அவர் மறைந்து விட்டார். அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சி எங்களால் நடத்த முடியவில்லை. அது இன்னமும் என்னுடைய நெஞ்சத்திலே ஒரு ஏக்க பெருமூச்சாக இருந்து கொண்டிருக்கிறது. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஆக இப்படி இளைஞர் திமுகவாக தொடங்கி அது படிப்படியாக வளர்ந்து 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 அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எத்தனையோ துணை அமைப்புகள் உண்டு. அந்த துணை அமைப்புகளில் ஒன்றாக இளைஞரணியும் அமைந்திட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்களும் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்களும் முடிவு செய்து 80ஆம் ஆண்டு மதுரையில ஒரு முறையான அமைப்பாக இளைஞர் அணியினுடைய துணை அமைப்பாக இந்த அமைப்பை அன்றைக்கு உருவாக்கி தந்தார்கள். மதுரை ஜான்சிராணி பூங்காவில் தொடங்கிய இந்த இளைஞர் அணியினுடைய அமைப்பு அதற்கு பிறகு ஒரு 2 ஆண்டிற்கு பிறகு 82ஆம் ஆண்டு திருச்சியில
இளைஞர் அணியினுடைய கலந்துரையாடல் நம்முடைய கழக முன்னோடிகள், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், தலைமை கழகத்தினுடைய செயலாளர்கள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய வகையில ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இளைஞரனுடைய வளர்ச்சிக்கு நாம் என்ன பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று கலந்துரையாடல் நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட கலந்துரையாடல் நிகழ்ச்சியில பங்கேற்ற கழக முன்னோடிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் 100-95% பேர் இந்த இளைஞரணிக்கு உங்களுடைய மகன் ஸ்டாலினை தான் தலைவராக நியமிக்க வேண்டும் என்று எல்லோரும் எழுந்து கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை திட்டவட்டமாக மறுத்தார்கள். அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை, ஆகவே இது முறையாக அமைந்துவிட முடியாது. கேலி பேசுவார்கள், கிண்டல் புரிவார்கள், இதை வைத்து விமர்சனம் நடத்துவார்கள், இதை வைத்து அரசியல் நடத்துவார்கள். கட்சிக்கு தந்தை தலைவர், இளைஞரணிக்கு மகன் தலைவரா என்றெல்லாம் விமர்சனம் வரும். அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தலைவர் அவர்கள் அதை மறுத்தார்கள். இதை அறிந்த புரிந்த நம்முடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்கள் தலைவருடைய உணர்வை புரிந்து, நியாயமான உணர்வு என்பதை அறிந்து அதற்கு ஒரு சொல்யூஷன், ஒரு மாற்று பரிகாரத்தை தந்தார்கள். என்ன என்று கேட்டால், தலைவராக நீங்கள் உங்கள் மகனை நியமிக்க வேண்டாம். இளைஞர் அணி என்பது ஒரு துணை அமைப்பு. அந்த துணை அமைப்புக்கு ஒரு அமைப்பு குழுவை தலைமையின் சார்பில் நியமிப்போம். தலைமை கழகத்தின் சார்பில் ஒரு அமைப்பு குழுவை ஏற்படுத்தலாம். அந்த அமைப்பு குழுவிலே ஒரு 5-6 பேர்களை நியமிக்கலாம். அதிலே ஒருவனாக ஸ்டாலினை நியமிக்கலாம் என்று சொல்லி ஒரு 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில திருச்சி சிவா, பருதி இளம்பெழுதி, சேலத்தை சார்ந்த தாரைமணியன், நெல்லையை சார்ந்த ஜெயம் ஜூலியஸ், வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலாஜி ஹசேன், முகவை மாவட்டத்தை சார்ந்த பஞ்சவர்ணா, ஆக இப்படிப்பட்ட வரிசையிலே நானும் அன்றைக்கு இடம்பெற்றேன் அமைப்பு குழுவில். அந்த அமைப்பு குழு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் நடத்தி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்களை நாங்கள் நியமித்தோம். அதற்கு பிறகு ஒன்றியத்திற்கு, நகரத்திற்கு, பேரூருக்கு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே நிர்வாகிகளை நியமித்தோம். அந்த நிர்வாகிகளை நியமிக்கிற நேரத்தில் கூடுமான வரையில் அந்த மேலமைப்பில் கூடுமான வரையில் 100% மேலமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாருக்கு பரிந்துரை தருகிறார்களோ, யாரை அவர்கள் சிபாரிசு செய்து தருகிறார்களோ அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களை எல்லாம் நாங்கள் அன்றைக்கு நிர்வாகிகளாக நியமித்தோம். இதனால் வரையில் அவர்களை வைத்துத்தான் இந்த இளைஞர் அணி என்கிற அமைப்பை நாம் நடத்தி வந்தோம். ஆனால் அதற்கு பிறகு அண்மையில் உங்களுக்கு தெரியும், நேர்காணல் நடத்தினோம். நேரடியாக நாங்கள் ஆய்வு செய்தோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நான் அதிகம் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்? வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட வேண்டும். தலைவருடைய உத்தரவு, பொதுச் செயலாளருடைய உத்தரவு. ஆக இளைஞர் அணிக்கு ஒன்றியமா, நகரமா, பேரூரா, அந்த அமைப்புகளை பொறுத்த வரையில் 30 வயதிற்குள்ளாக இருந்துவிட வேண்டும். அதற்கடுத்து மாவட்டம் என்று வருகிற போது 40 வயது என்று நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று ஒரு விதிமுறையை வகுத்து அந்த வகையில நேர்காணலை நடத்துங்கள் என்று எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நேர்காணலை நடத்தி, நான் பெருமையோடு சொல்லுகிறேன், ஒன்றியம், நகரம், பேரூர் நிர்வாகிகள் மட்டுமல்ல, மாவட்ட அளவிலும் நிர்வாகிகளை தேர்வு செய்ய இந்த 9 மாத காலத்தில் அந்த பணியை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறோம் என்று சொன்னால் இதைவிட பெரும் பணியை நான் வேறு எந்த பணியாக கருதிவிடவில்லை. ஆக அந்த பணிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழக செயலாளர்கள், கழக முன்னோடிகள் எல்லாம் சிறப்பான வகையில் ஒத்துழைப்பு நல்கியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக நான் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதுவும் இந்த ஒன்றிய, நகர, பேரூர் அளவில் நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிற போது வயது வரம்பு நிர்ணயித்தோமே, நம்முடைய தோழர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 32 வயசான 33 வயசானவங்க தான் வந்தாங்க. வருகிற போது ஒரிஜினல் சர்டிபிகேட்டோட வரல. அதனால்தான் ஒரிஜினல் பிறப்பு சான்றிதழ் சர்டிபிகேட் வேணும்னு சொன்னோம். ஆக ஒரிஜினல் எடுத்து வந்தா அவங்க வயது தெரிஞ்சிடும். அதனால டூப்ளிகேட் சர்டிபிகேட், எப்படிப்பட்ட டூப்ளிகேட் சர்டிபிகேட் கேட்டீங்கன்னா, அந்த டூப்ளிகேட் சர்டிபிகேட் எடுக்கும்போது அந்த வயது டேட் ஆஃப் பர்த் இருக்கு பாருங்க, அதை மட்டும் மறைச்சு
ஜெராக்ஸ் காப்பி எடுத்துறது. அந்த ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதற்கு பிறகு அதுல எழுதிடுறது. அதை எழுத கண்டுபிடிச்சு அதை பார்த்தா நான் கண்டுபிடிச்சிருவேன்னு அதை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறது. இல்ல அடுத்த முறைக்கு நான் இப்ப கற்றுத்தரணும்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. அதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்பவே அதை செஞ்சாங்க. செஞ்சவங்க பல பேர் கூட இங்க இருக்கலாம், அது வேற. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. ஆக இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறோம்னா, இதெல்லாம் செய்து எப்படியாவது இந்த இளைஞரணியில சேர வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருக்கு. அதுதான் இளைஞரணியுடைய மாபெரும் வெற்றி. அதே மாதிரி மாவட்ட நிர்வாகிகளை அமைப்பாளர், துணை அமைப்பாளர் தேர்வு செஞ்சோம். 2 நாள் அதிகமாயிடுச்சு. ஒரு தொடர் கையை பிடிச்சிட்டு அழுதாரு. நேர்காணல் நடத்துறப்போ ஆறுதல் சொல்லுகிறேன். அவர் நடத்திய நிகழ்ச்சிகள், அவர் எடுத்த புகைப்படங்கள், அவருடைய மகன் என் பக்கத்தில் என் கூட நிற்கிறவள, அவருடைய தந்தையை வச்சு என்னுடைய நிகழ்ச்சி நடத்துறார். அவருடைய மகன் ஒரு 10 வயசு 12 வயசு பையன் நிற்கிறவள, அந்த பையன் எடுத்துட்டு வந்திருக்காப்ல. அந்த சட்டி அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு வந்து அதை பார்த்து அழுது, இந்த பொறுப்பு எப்படியாவது வேண்டும் என்று கேட்கிற போது நான் ஆறுதல் சொல்லி விதிமுறை வகுத்தாச்சு. மாணவர் அணிக்கு, வழக்கறிஞர் அணிக்கு, விவசாய அணிக்கு அந்த விதிமுறை இல்லை. ஆக அந்த அணிகளை எப்படியாவது உன்னை இணைத்துக் கொள்வதற்கான பரிந்துரையை நானே செய்வேன், கவலைப்படாதன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். ஆக அந்த அளவிற்கு ஆர்வம். அது மட்டும் இல்ல, சில கடிதங்கள் வந்துச்சு. எப்போதுமே இன்னாருக்கு கொடுங்க, இன்னாருக்கு கொடுங்கன்னு அதிகமான சிபாரிசு கடிதம் வரும். ஆனா இந்த மாவட்ட அமைப்பாளர், துணை அமைப்பாளர் விஷயத்துல பாத்தீங்கன்னா கொடுக்காதவங்க கடிதம் அதிகம் வந்துச்சு. என்ன காரணம் யோசிச்சு பார்த்தேன். என்ன அளந்து வந்துருவானா, புரியுது உங்களுக்கு? நானே ஒரு பகுதியில் ஒரு செயலாளர் இருக்கிறேன்னா, ஒரு மாவட்டத்தில் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறேன்னா, என் பகுதியில் இருக்கிற ஆளை நான் சிபாரிசு பண்ண மாட்டேன், அடுத்த தான் பண்ணுவேன். ஏன்னா இவன் வந்துட்டு அடுத்த எம்எல்ஏ சீட்டு கேட்டுருவான்னு, இப்படிங்கிற எண்ணம். ஆக இது எந்த இயக்கத்திலும் கிடையாது, திமுக மட்டும்தான். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் வெற்றி கொண்டா அடிக்கடி பேசுவார். ஒரு கிளை செயலாளர் வீட்டு தண்ணியில தூங்குற போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்குவாங்க. காலை ஆட்டாம தூங்கிட்டான்னா இவன் செத்துட்டான் க்ளோஸ், அடுத்த செயலாளர் வந்துருவானா. திமுகவில் அமைச்சரா ஈஸியா வந்துடலாம், எம்எல்ஏவா எம்பியா மக்கள் ஓட்டு போட்டா போதும். ஒரு கிளை செயலாளர் பொறுப்புக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கூட திமுக கழகத்தோடைய உள்ளங்களிலே ஆழமாக பதிந்தால்தான் வந்துட முடியும். அதான் திமுக. ஆக அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை அமைப்புகளில் ஒன்றாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணி, நான் பல நிகழ்ச்சிகளில், பல கூட்டங்களில், இது போன்ற பல பாசறை கூட்டங்களில் நான் பெருமையில் எடுத்துச் சொன்னது உண்டு. 2 நாட்களுக்கு முன்பு கூட அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட அமைப்பாளர்கள், துணை புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் கூட்டத்தை கூட்டி பல தீர்மானங்களை நிறைவேற்றினோம். அந்த நிகழ்ச்சி முடிவடைய நேரத்தில் தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர்களும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தார்கள். ஒவ்வொரு மாவட்டமாக புகைப்படம் எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர்களும் நமக்கு ஏற்படுத்தி தந்தார்கள். அந்த நிகழ்ச்சியிலே கூட நான் பேசுகிற போது சொன்னேன், எத்தனையோ துணை அமைப்புகள் நம்முடைய கழகத்திற்கு உண்டு. எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்முடைய திமுக இளைஞர் அணி என்பது யாரும் மறைக்கவோ முடியாது. அப்படிப்பட்ட அந்த இளைஞர் அணிக்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில, பெருமையை தேடி தந்திடக்கூடிய வகையில உன்னுடைய பணி அமைந்திட வேண்டும். எனவே புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்ட அமைப்பாளர், துணை அமைப்பாளர்களுக்கு நான் 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற கூட்டத்தில் நான் தெளிவாக எடுத்துச் சொன்னேன். உடனடியாக நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட அமைப்புக்கும் ஒரு குறிப்பேடு புத்தகம், ஒரு மினி புத்தகம் நீங்கள் உடனடியாக போட வேண்டும். இங்க கூட நாங்கள் மேடையில் வந்து அமர்ந்ததற்கு பிறகு 2-3 ஒன்றிய அளவில், நகர அளவில் மீன் புத்தகங்கள்லாம் எங்கள் மேடைக்கு வந்து எங்களிடத்தில் கையெழுத்து பெற்றார்கள். எனவே அதுபோல மாவட்ட அளவிலே மட்டுமல்ல, ஒன்றிய அளவிலே, நகர அளவிலே, பேரூர் அளவில் இருக்கக்கூடிய அமைப்பை சார்ந்த நண்பர்கள் உடனடியாக ஒரு மினி புத்தகத்தை நீங்கள் உடனடியாக தயாரித்து அதில் நீங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள், உங்களுடைய அமைப்பின் சார்பில் செயல்படக்கூடிய அந்த செயல்பாடுகள், கொடியேற்று விழாவா, பொதுக்கூட்டமா, தமிழர் திருநாளா, விளையாட்டு போட்டிகளா, தலைவருடைய பிறந்த நாளா, அண்ணாவுடைய பிறந்த நாளா, எந்த நிகழ்ச்சி நீங்கள் நடத்துவதாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பதிவு செய்து அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர்களுடைய கையொப்பத்தையும் அதில் நீங்கள் பெற்று இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருந்தால் 2 மாதத்திற்கு ஒரு முறை ஒன்றிய அளவிலே, நகர அளவில் இருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் எல்லாம் கூட்டி
நீங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி அங்கே கலந்து ஆலோசனை இருக்கக்கூடிய பேரூர் அளவில் இருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் 2 மாதங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒன்றிய இளைஞர்களுடைய செயலர்கள் கூட்டத்தை நீங்கள் கூட்டி அந்த மினிட் புத்தகத்தில் பதிவு செய்யக்கூடிய நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் நடத்திட வேண்டும். ஆக ஏதோ நான் சொல்லிவிட்டு போகிறேன், தோடு கடமை முடிந்து விட்டது என்று தயவு செய்து நீங்கள் கருதிவிடக்கூடாது. நான் எப்படியும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது 2 முறையாவது வந்து விடுகிறேன் குறைந்தபட்சம். இல்லை என்றால் ஒரு முறையாவது வந்து வரக்கூடிய வாய்ப்பை நான் பெறுகிறேன். அப்படி வருகிற போது அந்தந்த ஒன்றிய அமைப்பாளர்கள் அழைத்து அந்த மினிட் புத்தகத்தை நானே பார்வையிடப் போகிறேன். அப்படி பார்வையிடுகிற போது அதன் முறையை நீங்கள் பின்பற்றவில்லை என்று சொன்னால், அல்லது பின்பற்றுவதற்கான வாய்ப்பையே நீங்கள் உருவாக்கவில்லை என்று சொன்னால், அந்த பொறுப்பிலே நீங்கள் தொடர்ந்து இருப்பதற்கு தகுதியற்றவர்களாக போய்விடுவீர்கள். ஏதோ அச்சுறுத்துவதற்கு மிரட்டுவதற்கு நான் சொல்லவில்லை. இளைஞருடைய வளர்ச்சியை கருதி நான் இந்த எச்சரிக்கையை உங்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஆகவே இந்த பாசறை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயமார்ந்த நன்றியை தெரிவித்து, நான் காலையிலே சொன்னது போல இங்கே சான்றிதழ்களும் அதே போல உங்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கப்படவிருக்கிறது. அழைக்கப்படுகிறவர்கள் மாத்திரம்தான் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் வரிசையாக வந்து அந்தந்த அமைப்பை சார்ந்த நண்பர்கள் வந்து வரிசையாக பெற்று புகைப்படம் எடுப்பதற்கு ஏதுவான வசதியை நான் இல்ல நீங்கள் ஏற்பாடு செய்து தர வேண்டும். இப்படி பொறுமையாக வந்து அதை பெற்று சென்றால்தான் அந்த நிகழ்ச்சியை நாம் சிறப்பாக நடத்திட முடியும். தொடர்ந்து இன்னும் பேச வேண்டும் என்ற ஆவல் எனக்கு இருந்தாலும் இன்னும் 2 நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு என்பது உங்களுக்கு தெரியும். ஆக இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அந்த 2 நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிற காரணத்தால் தான் நான் நீண்ட நேரம் உங்களிடத்தில் உரையாற்றுவதற்கான வாய்ப்பை பெற முடியவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி, இந்த பாசறை கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு துணை நின்ற மாவட்ட செயலாளர், மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள், மாநகரத்தினுடைய இளைஞரணி நிர்வாகிகள், கழக முன்னோடிகள், வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வெள்ளக்கோயிலுக்கு அடுத்து காங்கேயம் ஒன்றிய இளைஞரணி தோழர்கள் வரிசையா வாங்க. காங்கேயம் வாங்க. காங்கேயம் காங்கேயம் ஒன்றியம் காங்கேயம் ஒன்றியம் அதுக்கப்புறம் நகரம் தனியா இருக்கு. ஒன்றியம் மட்டும் வாங்க. காங்கேயம் ஒன்றியம். காங்கேயம் ஒன்றிய இளைஞரணி தோழர்கள் வரிசையை வந்து நினைவு பரிசுகளை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காங்கேயத்தை தொடர்ந்து அவிநாசி ஒன்றிய இளைஞரணி தோழர்கள், அவிநாசி ஒன்றிய இளைஞரணி நண்பர்கள் வரிசையாய் வந்து ஒருவர் பின் ஒருவராய் வந்து இந்த பரிசுகளை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வாங்க அவிநாசி வாங்க. அவிநாசி வந்துட்டாங்களா? இந்த வராங்களே. அவிநாசி வாங்க. அவிநாசி ஒன்றியம். நீங்களா அவிநாசியா? அவிநாசி ஒன்றியம். அவிநாசி மட்டும் வாங்க. அவிநாசியை தொடர்ந்து ஊத்துக்குளி ஒன்றிய நிர்வாகிகள், ஊத்துக்குளி ஒன்றிய இளைஞரணி தோழர்கள், ஊத்துக்குளி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர், இந்த பாசறையில் பங்கேற்ற இளைஞரணி நண்பர்கள் எல்லோருமே வரிசையா வாங்க. ஊத்துக்குளி ஒன்றியத்தை சேர்ந்த இளைஞரணி நண்பர்கள், ஊத்துக்குளி ஒன்றியத்தை சேர்ந்த இளைஞரணி நண்பர்கள் வரிசையாக வந்து பரிசு பொருட்களை வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வாங்க. ஊத்துக்குளி ஊத்துக்குளியை தொடர்ந்து குண்டடம் ஒன்றிய இளைஞரணி நண்பர்கள், குண்டடம் ஒன்றிய இளைஞரணி நண்பர்கள் வரிசையாக வந்து நம்முடைய தளபதி அவர்களிடத்திலிருந்து நினைவு பரிசுகளை பெற்றுச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். குண்டடம் ஒன்றிய இளைஞரணி தோழர்கள், குண்டடம் வாங்க. குண்டடம் ஒன்றிய இளைஞரணி தோழர்கள்,
இதெல்லாமே குண்டடமா? குண்டடம் ஒன்றிய இளைஞரணி தோழர்கள். பெயர் அழைக்கப்படாத ஒன்றிய நகரங்களைச் சேர்ந்தவர்கள் அன்பு கூர்ந்து இருக்கைகளிலேயே அமர்ந்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நிகழ்ச்சி முடிஞ்சிடும். கொஞ்சம் உட்கார்ந்துட்டு இருங்க. உங்க அமைப்போட பெயர் சொன்ன உடனே வந்தா போதும். குண்டடம் குண்டடத்தை தொடர்ந்து திருப்பூர் ஒன்றிய இளைஞரணி நிர்வாகிகள். திருப்பூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த இளைஞரணி நிர்வாகிகள் வேகமா வாங்க. திருப்பூர் ஒன்றிய இளைஞரணி நண்பர்கள் திருப்பூர் வாங்க. கொஞ்சம் வழி விட்டுருங்க, வரவங்களுக்கு வழி விட்டுருங்க. உங்க ஒன்றிய நகரம் கூப்பிடும்போது வந்தா போதும். மீது வேற வழியில யாரும் நிக்க வேணாம். தயவு செஞ்சு சேர்ல உட்காருங்க. திருப்பூர் ஒன்றிய நிர்வாகிகள் மேடைக்கு வந்து தளபதியின் திருக்கரங்களால் நினைவு பரிசுகளை பெற்றுச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். திருப்பூர் ஒன்றிய நிர்வாகிகள். திருப்பூர் ஒன்றிய இளைஞரணியை தொடர்ந்து வாங்க. திருப்பூர் வாங்க. அவ்வளவுதானா திருப்பூர்? அதோட சரி. அடுத்து பொங்கலூர் தயார் நிலையில் இருக்க கேட்டுக்கொள்கின்றோம். பொங்கலூர் ஒன்றியம். திருப்பூரை தொடர்ந்து பொங்கலூர். பொங்கலூர் ஒன்றிய இளைஞரணி தோழர்கள் வரிசையாய் வந்து நினைவு பரிசுகளை பெற்றுச் செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். பொங்கலூர் ஒன்றிய இளைஞரணி தோழர்கள் பொங்கலூர் வாங்க. பொங்கலூரை தொடர்ந்து பல்லடம் ஒன்றிய இளைஞரணி தோழர்கள். பல்லடம் வந்ததிலே அதிகமா பல்லடம் தான். வாங்க, வரிசையா வாங்க. வரிசையா அங்கே நில்லுங்க. அப்படியே வரிசையா நில்லுங்க. ஒரே வரிசையா வாங்க. ஒரே வரிசையா பொறுமையா வந்து வாங்குங்க. அப்பதான் போட்டோ எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஒரே வரிசையா அவங்க வந்ததுக்கு அப்புறம் கூட வந்தா போதும். மேல வரிசை நகர வந்தா போதும். பல்லடம் ஒன்றியத்தைச் சேர்ந்தவர்கள் வரிசையாய் பொறுமையாய் ஒருவர் பின் ஒருவராய் வந்து இந்த நினைவு பரிசுகளை பெற்றுச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொருத்தரும் வந்தீங்கன்னா மட்டும்தான் போட்டோ எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். பொறுமையா வாங்க. பல்லடத்தில் வேறு கட்சியில் இளைஞர்களே இல்லை என்கின்ற அளவிற்கு இருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேருமே திமுக என்கின்ற அளவில் பெருவாரியாக வந்திருக்கிறீர்கள். வரிசையா வந்து ஒவ்வொருத்தரா வந்து பொறுமையா